Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மற்றொரு அண்மை செய்தி. தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் வெப்ப அலை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் வெப்ப அலை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமானது கூறியுள்ளது. மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூரில் வெப்ப அலை வீசும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. 15 மாவட்டங்களிலும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 - 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் வெப்ப அலை தொடர்ந்து நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது கூறியுள்ளது. மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூரில் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பவித்ரா. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் வெப்ப அலை என்பது அதிகமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தற்போது ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் அதிக அளவு வெப்பம் அடித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வேலூரில் அதிகபட்சமாக 41.6 டிகிரி செல்சியஸும், மதுரை விமான நிலையத்தில் 41 டிகிரி செல்சியஸ், மதுரை நகரில் 40, தூத்துக்குடியில் 40 என்கிற அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் இன்றைய தினம் அதிக அளவில் வெப்பம் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இதே போன்று அடுத்த 5 நாட்களிலும் இந்த வெப்ப அலை என்பது அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையும் அதிகரிக்கக்கூடும் என்றும் 17 முதல் 20ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இயல்பை விட வெப்பநிலை உயர்வு காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் கரூர், ஈரோடு, தூத்துக்குடி சமவெளி பகுதிகளில் மற்றும் திருநெல்வேலி சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே இன்று முதல் 5 நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்ப அலை என்பது அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் சுமார் 15 மாவட்டங்களில் இந்த வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தற்போது ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.